அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏவல் பில்லி சூனியத்தினால மாந்திரீக பிரச்சனையினால் நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பாதிப்படைய செய்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்போனா அவங்கள காக்கக்கூடிய தெய்வம் என்ன ஆச்சு அப்போனா இந்த மாந்திரீக பிரச்சனையெல்லாம் அந்த மக்களுக்கு ஏன் அனுமதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்களுக்கு நம்மளும் பார்க்குறோம், குறி பார்க்குறோம், நம்மளும் சில மாந்திரீக பூஜைகள்லாம் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் அனுக்கிரகமே புரியாமல் இருக்கும். சரிங்களா? குலதெய்வமே வீட்டுக்கு வராமல் இருக்கும். சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடுகளே பண்ணுறது கிடையாது, குலதெய்வத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. அதனால அது காக்க மறுத்துருது. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, குலதெய்வத்தை எவன் ஒருவன் கும்பிட ஆரம்பிக்கிறானோ, எந்த ஒரு செயல்லையுமே குலதெய்வத்தை முன்ன வச்சு அந்த காரியத்தை செய்கிறானோ, அந்த குலதெய்வம் அவனை ஒருபோதும் கைவிடவே விடாது. சரிங்களா? குலதெய்வத்தை அதிபக்தியோடு கும்பிடக்கூடியவனை பார்த்திங்கன்னா, இந்த மாந்திரீகத்தில் செய்வனை ஏவல் பில்லி சூனியம்லாம் வேலையே செய்யாது. சரிங்களா? இப்போ மாந்திரீகத்தில் பார்த்திங்கன்னா, ஒருத்தவனுக்கு செய்வனை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு தெய்வம் துணையாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த தெய்வத்தை அவனுக்கு உதவி செய்யாதபடி மறித்து கட்டின பிறகு தான் அவனுக்கு செய்வனையே நம்ம வைக்க முடியும். சரிங்களா? அதுபோல் ஒருத்தவனுக்கு குலதெய்வம் துணையாக நின்றுச்சு அப்படின்னா, செய்வனை வைக்கிறதுக்கே மாந்திரிகர்கள் யோசிப்பாங்க, அந்த கேஸுகளை எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா குலதெய்வம் எப்படி எத்தனை செய்வனை வச்சாலும் அதை தூக்கி அடித்து வெளியே வைக்க விடாது அவனுக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு தெய்வம் துணையாக நிற்கணும் அப்படின்னா குலதெய்வம் தான் முக்கியமாக நிற்கும். மற்ற தெய்வங்கள் அதிகாரம் பண்ணாது. சரிங்களா? என்னென்னா குலதெய்வம் தான் அவனுக்கு பொறுப்பு, அவனுக்கு உரிமையான தெய்வம். அப்போனா எந்த ஒரு விஷயத்தான் இருந்தாலும் குலதெய்வம் தான் முன்னாடி நிற்கும். நீங்கள் ஒரு முருகரை கும்பிடுறீங்க, ஒரு சிவனை கும்பிடுறீங்க அப்படின்னா முதல்ல முருகரோ சிவபெருமானோ முன்னாடி நிற்க மாட்டாங்க. சரிங்களா? என்னென்னா உன் குலத்துக்கு உண்டான முதல் தெய்வம் யாரோ அந்த தெய்வம் தான் உன் முன்னாடி நிற்கும். உன் உயிரை பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கன்னா கூட உன்னுடைய குலதெய்வம் தான் முன்னாடி நிற்கும். யமன் ஒரு உயிரை பிடிக்கணும்னா கூட அந்த குலத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்திட்ட உத்தரவு கேட்டுத்தான் யமனை பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி பார்த்திங்கன்னா இறைவன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடே மறந்துட்டாங்க எல்லாருமே. அதனால் மாதத்துக்கு ஒரு பௌர்ணமியோ ஒரு அமாவாசை நாளோ போய் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு செய்வன இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைக்கு நீங்கள் பயப்படவே தேவையே கிடையாது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, நம்ம வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலில் போய் உங்களுடைய கையினால் பொங்கல் வச்சு, உங்களுடைய கையினால் பால் அபிஷேகம் பண்ணி, அந்த தெய்வத்துக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் பூஜை பண்ணி அந்த இடத்துல மன சந்தோஷத்தோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையும் கிடைக்க ஆரம்பிக்கும், பண செல்வாக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு மாந்திரீக விஷயத்துக்கும் நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. முதல்ல குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு உண்டான வழிகளை எல்லா மக்களுமே தேட ஆரம்பிங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ விஷய எந்திரமும் கொடுத்துருக்கோம், குலதெய்வ விஷய மந்திரங்களும் கொடுத்துருப்போம். அதுகளை எடுத்து பிரயோகம் பண்ணி குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போத்தான் இந்த செய்வன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அண்டாமல் நம்மளை குலதெய்வம் கட்டி காப்பாற்றும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்குப்படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.